ஓணம் பண்டிகை இது ஒரு மத விழா மாதிரி இல்லை. கேரள மக்களின் செழிப்பு, பண்பாடு அனைத்தையும் வெளிப்படுத்தும் ஒரு பெரிய திருவிழா. ஓணம் மலையாள கேலண்டரில் சிங்க மாதம் வரும். இது பெரும்பாலும் ஆவணி, புரட்டாசி மாதங்களில் கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு ஓணம் ஆகஸ்ட் 29 முதல் செப்டம்பர் 8 வரை நடைபெறுகிறது. இதில் மிக முக்கியமான நாள் திருவோணம். ஓணத்தின் தொடக்கம் மகாபலி ராஜாவுடன் தான். அவர் ஒரு தர்மசாலி மன்னன். மக்கள் அனைவரையும் சமமாக நடத்தி சந்தோஷமாக வாழ வைத்தார். ஆனால் தேவர்கள் பயந்தார்கள். மகாபலியின் புகழ் அதிகமாக போனால் எங்களுடைய உலகம் பலவீனமாகிவிடும் என்று. அதனால்தான் விஷ்ணு வாமன அவதாரம் எடுத்து 3 அடிகள் நிலம் கேட்டார். முதல் அடி பூமி, 2ஆம் அடி வானம், 3ஆம் அடி வைக்க மகாபலி தன் தலையை தாழ்த்தினார். ஆட்சியை இழந்தார். ஆனால் அவரது பக்தியும் தாராள மனசையும் கண்ட விஷ்ணு ஒரு வரம் தந்தார். ஒவ்வொரு ஆண்டும் மகாபலி தனது மக்களிடம் திரும்பி வரலாம் என்று. அதற்கான நினைவாகத்தான் ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. மகாபலி ராஜா வந்து மக்களுடன் சந்தோஷமாக இருக்கும் நாளாக இருக்கிறது. வீட்டின் முன் மலர் அலங்காரம் போட்டு மகாபலியை வரவேற்கிறார்கள். ஓணம் ஸ்பெஷல் அத்திப்பூ கோலம். ஓணம் பண்டிகையின் சிறப்பு அம்சம் மகாபலி மன்னனை வரவேற்கும் விதமாக கேரளாவின் ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் போடப்படும் அத்திப்பூ என்ற பூக்கோலமாகும். முதல் நாள் ஒரு வகையான பூக்கள், 2ஆம் நாள் 2, 3ஆம் நாள் 3 என தொடர்ந்து 10ஆம் நாள் 10 வகையான பூக்களால் அழகு செய்வர். கேரளாவில் ஆவணி மாதம் பூக்கள் பூத்து குலுங்கும் மாதமாகும். அதனால் இக்காலத்தில் வரும் ஓண திருநாளையும் மக்கள் பூக்களின் திருவிழாவாக கொண்டாடுவார். வாழை இலையில் 26க்கும் மேற்பட்ட உணவுகள் பரிமாறப்படும். ஓணம் பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு உணவுகள் தயார் செய்யப்படும். கானம் விற்றாவது ஓணம் முன் என்ற பழமொழி ஓண சத்யா என்ற உணவின் சிறப்பை குறிக்கிறது. 6 சுவைகளில் கசப்பு தவிர மற்ற சுவைகளில் 64 வகையான ஓண சத்யா என்ற உணவு தயாரிக்கப்படுகிறது. புது அரிசி மாவில் தயார் செய்யப்பட்ட அடை, பால் பாயாசம், அரிசி சாதம், பருப்பு, நெய், சாம்பார், ஓலன், ரசம், மோர், தோரன், சக்கரை புரட்டி, கூட்டு, கிச்சடி, பச்சடி, இஞ்சி புளி, எரிச்சேரி, மிளகாய் அவியல் உணவுகள் தயார் செய்யப்பட்டு கடவுளுக்கு படைக்கப்படும். கசவு எனப்படும் தூய வெண்ணிற ஆடையை பெண்கள் அணிந்தும் பாடல்கள் பாடியும் மகிழ்வார்கள். 10 நாட்களாக நடைபெறும் திருவிழாவில் பலவிதமான போட்டிகள் வைத்து பரிசுகள் வழங்கப்படும். மரத்தில் ஊஞ்சல் கட்டி ஆடி உற்சாகத்துடன் கொண்டாடி மகிழ்வர். ஆண்கள் புலி வேடமிட்டு புலி முகமூடி போட்டுக்கொண்டு நடனம் ஆடுவது, களரி, கயிறு இழுத்தல் விளையாட்டுகள் மனதிற்கும் உடலிற்கும் உரம் சேர்க்கும் வகையில் இருக்கும். ஓணம் ஒரு விழா மட்டுமல்ல, இது கேரள மக்களின் பெருமை, பண்பாடு, அடையாளம், குடும்ப பந்தம் ஆகியவற்றின் சின்னம். இப்போது கேரளத்தில் மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் ஓணம் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. ஓணம் பண்டிகை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.